யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணோம். அதில் 2 பேப்பர் வந்து இருக்குது. இப்போ இந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். அது நெக்ஸ்ட் டாஸ்க்கு தான், நெக்ஸ்ட் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனால் இனிஷியல் டைமில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறது தான். ஸோ எவ்ரி ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும்னு தெரியும், எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறது, ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்து ஸ்கோரிங்காக வந்து இருக்கும், எது நமக்கு ஈஸியாக இருக்கும், எது நமக்கு செட் ஆகும், இது எதுவுமே வந்து தெரியாது. இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் இந்த ஆப்ஷன் சப்ஜெக்டை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ மெயினான விஷயம், நம்ம எந்தெந்த க்ரைட்டீரியாவெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னா, நம்மளோட சீனியர் யாராவது வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டில் அவங்க இந்த ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க, நம்மளும் அதை எடுத்து வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நினச்சிப்போம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஜெர்னியில் யாரையாவது ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே நம்மளும் திருப்பி பண்ணுவோம், நமக்கே தெரியாமல். ஸோ அந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. அண்டு இந்த ஆப்ஷனில் எடுத்தால் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சும் எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து எடுத்துடாதீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கோரிங், இது எடுத்தால் தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், இந்த ஆப்ஷன் எடுத்தால் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமுமே வந்து கரெக்டாக செட் ஆகிடாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லாம் வந்து எடுத்துட்டோம்னா அது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இல்லாதவங்களுக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸ்கோரிங்கை வச்சு ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஸ்கோரிங்கை வச்சு நம்ம ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுங்கிறது தப்பான விஷயம். அண்ட் செகண்டரி விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒன்று ரூம்மேட்ஸு சீனியர்ஸ் வந்து பார்த்தோம்ல, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது வந்து இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது எடு நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி ஒரு ஐடியா வந்து வச்சுருப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்து ஆக்சுவலி இந்த டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வந்து எம்பிபிஎஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சைக்காலஜி பண்ணலாம், இல்லை வந்து ஃபிலாசபி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு, ஆனால் அது அப்படியே டிஃப்ரெண்ட் ட்ராக்ல வந்து போயிட்டோம். இப்போ யூபிஎஸ்சி சப்ஜெக்ட் வரும்போது அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்போம், இந்த சப்ஜெக்ட்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு ஓகே எம்பிபிஎஸ் வந்து எடுக்கலாம், இல்லை சைக்காலஜி வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது பண்ண வேணாம். நம்மளோட பர்பஸ் வந்து என்னன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை கிராக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷனோ அதை தான் வந்து சூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி ஆப்ஷன் சப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க.